எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் நாம் ராமாயணத்தை பற்றி பார்ப்போம். ராமாயணத்துடைய ஒரு முன்னுரை மற்றும் ராமாயணத்தை படிப்பதனால் என்ன பலன்கள் மற்றும் ராமன் பிறந்த கதை, இந்த விஷயத்தெலாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ராமபிரானின் வாழ்க்கையை விளக்கும் இந்த ராமாயணம் நூல் மிகவும் ஒரு புனிதமான நூல். இன்றளவும் இலக்கியத்தில் தலை சிறந்ததாக இந்த ராமாயணம் திகழ்கிறது. இந்த ராமாயணம் மானுட வர்க்கம் அனைவருமே விரும்பி படிக்கக்கூடியதாக திகழ்கிறது. ராமாயணம் என்பது ஒரு தெய்வ அவதாரமான ராமபிரான் ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், அதாவது ஒரு தர்ம நெறியோடு அறநெறியோடு எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்ட்டு வாழ்ந்திருக்கிறார். மனிதர்கள் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களையும் இந்த ராமபிரானும் வாழ்ந்து காட்டிய காவியம்தான் ராமாயணம். சமஸ்கிருத மொழியில் வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட அந்த ராம காவியத்தை அடிப்படையாக வைத்து பிற மொழியிலும் ராமாயணத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ராமாயணத்தில் ஒரு சிறந்த சகோதரன், ஒரு சிறந்த மனைவி, சிறந்த அரசன், இவங்கெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அழகாக விளக்கியிருக்காங்க. இந்த ராமாயணம் பலரது வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மகிமை தெரியறது கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ராமாயணத்தை எப்படி படிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்து சமயத்தின் ஒரு மிக புனிதமான நூலில் இந்த ராமாயணம் ஒன்று. அதாவது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 7வது அவதாரமாக விளங்குவது இந்த ராம அவதாரம். ராம அவதாரத்தை பற்றி விளக்குவதால் தான் இது பெயர் ராமாயணம். இந்த புனிதத்தை நம்ம படிப்பதன் மூலம் இந்த ஸ்ரீராமனுடைய ஒரு நல்ல பண்பு, அவரின் உயர்ந்த வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை டெய்லியுமே படிக்கணும் அப்படின்ட்டு ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ராமாயணம் வலிமை பெறுவதற்கும் எதிரிகளை சமாளிப்பதற்குமான ஒரு சக்தியாக எல்லோருக்குமே இருக்குது. நேர்மைக்கும் வலிமைக்கும் ஒரு சின்னமாக இந்த ராமாயணம் திகழ்கிறது. அதாவது இந்த உலகத்தில் எதிரி இல்லாத ஜீவன் யாருமே கிடையாது. எனவே எதிரியை சமாளிப்பது என்றும் வாழ்க்கை பிரச்சனையாக இருந்து வருகிறது. அப்போது அந்த எதிரியை சமாளித்து எப்படி நம்ம வலிமையுடன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம் அப்படின்ட்டு இந்த ராமாயணம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோலவே அறநெறியை காப்பவனுக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனை பிரச்சனைகள்லாம் உண்டு. அதை எப்படி ஒருவன் முறையாக சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான், இந்த பாடத்தையும் இந்த ராமாயணம் நம்மளுக்கு புகட்டுகிறது. ராமாயணம் என்பது வெறும் கதை மட்டும் கிடையாது. அது ஒரு ஆன்மீக ஞானத்தை அனைவருக்குமே கொடுக்கிறது. ராமாயணத்தை நம்ம தினமும் படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், சவால்களை இருந்து நம்ம விடுபட்டு நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல தரத்தை அடைகிறது. ராமாயணம் மட்டுமல்லாமல் இந்த ராமாயணம் தொடர்பான கதைகளை நம்ம படித்தால் நம்ம மனம் அமைதி அடைகிறது. மனதிற்கு ஒரு நல்ல தெளிவும் மனநிலை அழகாக நம்மளுக்கு மேம்படுகிறது. ராமாயணம் நம்ம படிக்கிறதுனால இந்த அனைத்து கடவுள்களையும் நம்ம வழிபடுறதுக்கு சமமாக இருக்கிறது. அதுபோலவே ராமாயண காவியத்தை யார் ஒருவர் படிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு இணையான குடும்ப வாழ்க்கையும், குடும்பத்தில் ஒரு நல்ல செல்வ வளம், மகிழ்ச்சியெல்லாம் உண்டாகும். தினமும் ராமாயணம் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஆனால் இந்த சித்திரை மாதம், கார்த்திகை, மார்கழி மாதத்தில் படித்தா அவ்வளோ சிறப்பு. இந்த ராமாயணம் படிக்கிறது வேதங்கள் படிப்பதற்கு சமமான ஒரு விஷயமாக திகழ்கிறது. ராமாயணம் நீங்கள் படிக்கும் பொழுது அழகாக சுத்தமாக குளித்து விட்டு தரையில் உட்கார்ந்து ராமாயணத்தை படிக்கணும். அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் ராமாயணம் படிக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த ராமாயணம் படிக்கிறது அவ்வளோ சிறப்பு. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனை, உங்கள் ஆழ் மனதில் ராமாயணம் அழகாக பதிந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தரும். பொதுவாக இந்த ராமாயணத்தை யார் ஒருவர் படித்தாலோ அல்லது கேட்டாலோ அவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். ராமாயணம் புக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலே உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் விளங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ராமனுடைய பெருமைகளை போற்றுவதோடு நீதி கருத்துக்களையும் வழங்குவது இந்த ராமாயணம் நூல். ராம சேவையே தன் வாழ்நாள் பாக்கியமாக கருதி ஹனுமன் பெருமைகளை உரைக்கும் நூலும் கூட இந்த ராமாயணம். அதுபோக ஒரு சகோதர உணர்வுகளின் ஒரு குவியலாக விளங்குவது இந்த ராமாயணம். இப்போது ராமன் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம்.
இந்த கால சக்கரம் வந்து சுழன்று கொண்டே தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 4 விதமான யுகங்கள் இருக்குது. முதலாவதாக கிருத யுகம், இரண்டாவது திரேதா யுகம், மூன்றாவது துவாபர யுகம், நான்காவது வந்து கலியுகம். இந்த யுகங்களும் இந்த 4 யுகங்களும் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. இதில் இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில் நடைபெறுகிறது தான் இந்த ராமாயணம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். 4 யுகத்தை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது முதல் யுகமான இந்த கிருத்த யுகத்தில் வந்து மனிதர்கள் நீண்ட ஆயுளோடு இருந்திருக்காங்க, நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்திருக்காங்க, அதாவது கடவுளோட மிக நெருங்கிய உறவு கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு 9 அடி உயரம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்காங்க. இந்த இரண்டாவது யுகமான இந்த திரேதா யுகம் ராமாயணம் நிகழ்வு நடந்திருக்கு இல்லைங்களா, இந்த யுகத்தில் வந்து அந்த சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதாவது நீண்ட ஆயுளும் சரி, நல்ல குணம், தர்ம உணர்வு, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிருக்கு. மூன்றாவது யுகமான இந்த துவாபர யுகத்தில் சரிபாதியாக ஆயிடுச்சு. எல்லா விஷயமும் மக்களுடைய நீண்ட ஆயுள், இந்த கடவுளோட நெருங்கி இருக்கிறதும் சரி, நல்ல குணம் எல்லாமே பாதிக்கு பாதியாக ஆயிடுச்சு. இந்த யுகத்தில் வந்து மனிதர்கள் ஒரு 7 அடி உயரம் உள்ளவர்களாக வாழறாங்க. இப்போ இந்த கலியுகம் நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இந்த யுகத்தில் மனிதர்கள் ஒரு 6 அடி உயரம் உள்ளவர்களாகவும் ஒரு 100 ஆண்டு காலம் ஆயுட்காலமும் உள்ளவர்களாகவும், முதல் யுகத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் 4ல் 1 பங்கு தான் இப்போது நம்ம இருந்துகிட்ருக்கோம். அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல ஆயுளாக இருக்கட்டும், நல்ல குணம், தர்ம உணர்வு எல்லாமே இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போது கதைக்குள்ளே போகலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய காலத்தில் நடந்த இந்த திரேதா யுகத்தில் நிகழ்ந்த ராமாயணத்தை பற்றி பார்க்கலாம். புண்ணிய நதியாகிய கங்கை நதிக்கு வடக்கே கோசலை ராஜ்யம் அப்படின்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. இந்த கோசலை ராஜ்யத்தில் இருந்த அரசர்கள் அனைவருமே சூரிய குலத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இந்த கோசலை ராஜ்யத்திற்கு அயோத்தியா பட்டினம் தலைமை நகராக இருக்கு. இந்த சூரியகுல அரசர்களில் தசரத சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு அரசர் இருக்கார். அவர் வந்து நெடுங்காலமாக ஒரு நல்ல ஆட்சியை நடத்திட்டு வராரு. ஒரு நாட்டை வந்து நல்ல முறையில் ஆண்டுட்டு வராரு. தசரதனுக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. முதல் மனைவி கையேயை, கோசலை மற்றும் சுமத்திரை அப்படின்ட்டு 3 பேர் இருக்காங்க. 3 மனைவிகள் இருந்தும் அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்கார் அரசர். அதாவது இந்த குலம் தழைக்க குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. தனக்கு அப்புறம் யாருமே இல்லையே அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது இந்த குறையை வந்து எப்படியாவது அகற்றணும் அப்படின்ட்டு அவர் மனசில் தோணும் பொழுது ஏதாவது ஒரு வைத்திய சடங்கை வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அவர் மனசில் தோணும் பொழுது அப்போதான் இலங்கையை ஆண்டு வரான் ராவணன். இவன் வந்து ஒரு அரக்கன். இந்த ராவணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 தலை உடையவன் இந்த ராவணன் ஒரு கடும் தவம் வந்து இருக்கான். என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேராற்றலும் அவன் வந்து பெறணும், அதனால் எல்லா சக்தியும் அவனுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு பிரம்மன் கிட்ட வந்து ரொம்பவே கடும் தவம் இருக்க சமயத்தில் பிரம்மனும் அவன் முன்னாடி தோன்றாரு. தோணும் பொழுது இந்த ராவணன் கேட்கும் வரத்தை எல்லாம் பிரம்மனும் கொடுத்துட்றாரு. இதனால் ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாரு. இந்த மிகுந்த வலிமை பெற்ற அவன் வந்து இந்த தேவர்கள் மீது படையெடுக்கிறான். அவர்களை எதிர்த்து நிற்கிறான். அந்த தேவர்களால் சமாளிக்கவே முடியலை இந்த ராவணனை. ராவணனும் ஜெயிச்சிட்றான். தேவர்களும் தோற்று போகிறாங்க. இந்த வெற்றியின் களைப்பில் இருக்க இந்த ராவணன் தேவர்களை ரொம்ப நாளுக்கு நாள் துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இந்த ராவணனுடைய கொடுமையை தாங்க முடியாத இந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அழுது புலம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் மனசில் ஒரு யோசனை வருது, நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியவர் அந்த திருமாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து திருமாலை சந்திக்கிறதுக்காக திருப்பார்கடலை அடைகிறார்கள். அங்கு அழகாக திருமால் ஒரு பாம்பு படுக்கையில் படுத்துட்ருக்காரு. அவரை பார்த்து வணங்கிட்டு இந்த ராவணன் செய்கிற கொடுமைகளை எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. தீய அரக்கனான அவன் வந்து எங்களை ரொம்பவே துன்புறுத்துகிறான். நாங்கள் எந்த வேள்வி செஞ்சாலும் அதை வந்து அவன் அழிச்சிட்றான். அவனோட கொடுமைகளை எங்களால் தாங்கவே முடியல அப்படின்ட்டு தேவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு திருமால் கிட்ட முறையிடுறாங்க.
திருமாலோ ஒரு புன்முறுவலோடு என்ன பண்ணுறாரு, சிறிது நேரம் அமைதியாக இருக்கார். அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த பூலோகத்தில் இருக்க தசரத சக்கரவர்த்தி அப்படின்றவர் இந்த குழந்தைக்காக புத்திரகாமேஷ்டி யாகத்தை முறையாக செஞ்சுட்டு வராரு. அதனால் நானே, அதாவது இந்த நாராயணன் ஆகிய தாமே அந்த சக்கரவர்த்தியினுடைய 4 புதல்வர்களாக இந்த பூலோகத்தில் அவதரிக்க போகிறேன். அப்படி அந்த 4 புதல்வர்களாக அவதரித்து ராவணனால் ஏற்படும் கொடுமைகள் மற்றும் இன்னல்களை நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உறுதி அளிக்கிறாரு. இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற இந்த தேவர்கள் திருமாலை வணங்கிவிட்டு புறப்படுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தசரதன் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கார், குழந்தை இல்லை அப்படின்ட்டு. அவர் அவங்க அமைச்சர்கள் எல்லாரையுமே அழைத்து யோசனை கேட்குறாரு. குலம் தழைக்கிறதுக்கு, தனக்கு மகன் பிறக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ட்டு. அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அடுத்த நொடியே அந்த யாகத்தை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணும் பொழுது, இந்த யாகத்தில் கை தேர்ந்தவர் யார் அப்படின்ட்டு அவர் பார்க்கும் பொழுது ரிஷியசிருங்கர் அப்படின்ற ஒரு முனிவரை அணுகிறாரு. மன்னர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு முனிவரும் அந்த யாகத்துக்கு சம்மதம் சொல்கிறாரு. மன்னனும் மகிழ்ச்சியாக வந்துடுறாரு. அப்போ இந்த யாகத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு நாள் நடக்குது. முனிவருடைய முன்னிலையில் இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் தொடங்குது. அப்போது அந்த வேள்வி தீயிலிருந்து தேவன் ஒருவன் வெளியே வரான். அவன் கையில் இருந்த பொற்கிணத்தை மன்னன் கிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சிட்றான். அந்த மன்னனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுது. அந்த கிண்ணத்தில் இருக்க பாயாசத்தை தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுக்குறான். அவங்களும் ரொம்பவே பயபக்தியோடு அந்த பாயாசத்தை அருந்துறாங்க. அதனுடைய விளைவாக அவர்கள் 3 கருவுற்றனர். இங்கே கோசலைக்கு ராமன் பிறக்கிறான், கையேயிக்கு பரதன் பிறக்கிறான், சுமித்திரைக்கு இரட்டை மகன்களாக லக்குவனன் சத்ருகனன்ட்டு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. இந்த 4 மகன்கள் பிறந்தது மன்னருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுது. அந்த அரண்மனையே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு அரண்மனையாக மாறுது. அயோத்தி மாநகரமே பார்த்திங்கன்னா ஒரு விழா கோலம் மாதிரி ஆயிடுது. இந்த 4 இளவரசர்களுமே நல்லா வளர்கிறாங்க, அழகாக அருமையாக வளர்கிறாங்க, எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வளர்கிறாங்க. இதில் ராமணனுக்கு நெருக்கமானவன் பார்த்திங்கன்னா லக்குவனன், அதே போல் பரதனுக்கு ரொம்பவே நெருக்கமானவன் சத்ருகனன். இந்த 4 கல்வி கற்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிவர் வசிஷ்டர்கிட்ட படிக்கிறாங்க. இந்த வசிஷ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மன் ஆதி காலத்தில் ஒரு 10 பேரை படைக்கிறார். அவர்களில் ஒருவர் தான் இந்த வசிஷ்டர். அதாவது பிரஜாபதிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பிரம்மனுடைய பிள்ளைகள். இவர்கிட்ட இந்த 4 இளவரசரும் கல்வி கற்கிறாங்க, ஒரு நல்ல பண்பு உள்ளவர்களாக விளங்குறாங்க. அதே போல் படைக்காலத்துக்கு தேவையான பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க. இதில் தலை சிறந்தவனாக இருக்கவன் அப்படின்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அவனே தான் அந்த ஸ்ரீராமன். நல்ல பண்புகள் உள்ளவனாக அவன் பெரியவர்களை மதிக்கக்கூடியவனாக, எல்லோரிடமும் அன்பு காட்டக்கூடியவனாக, அவனால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்யக்கூடியவனாக இருக்கான். அதே போல் எப்பொழுதுமே பொறுமையையும் பணிவையும் உடையவனாக இந்த ஸ்ரீராமன் நடந்து கொண்டான். அறநெறியையே வடிவெடுத்தவனாக வந்தவன் தான் இந்த ஸ்ரீராமன். எப்படின்னா எல்லா சந்தர்ப்பங்களிலும் அறத்தை கடைபிடிப்பவனாக இந்த ஸ்ரீராமன் இருந்திருக்கிறான். இதனால தான் எல்லோருடைய உள்ளங்களையும் கவர்ந்தவனாக அந்த ஸ்ரீராமன் திகழ்கிறான். மூத்தவனான அவன் மீது தசரதன் உயிரையே வைத்திருந்தார். இது வரைக்கும் அவனுடைய பிறந்த கதையை பற்றி பார்த்தோம். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.